அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, நாம் அனைவருமே புனிதமான ஒரு ஜுமாவுடைய தினத்தை அடைந்து விட்டோம். இந்த நாளில் செய்யக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜுமாவுடைய தினம் என்றாலே நமக்கு காலை முதல் இரவு வரைக்குமே பரக்கத்தான ஒரு நாள் தான். இந்த நாளில் அல்லாஹாலா ஏராளமான வானவர்களை இந்த பூமிக்கு அனுப்புகிறான். அதுவும் எப்படி? பரக்கத் வாய்ந்த வானவர்களை. சுபஹானல்லாஹ். இந்த நாளை நம்ம எல்லோருமே அமல்களை கொண்டு அலங்கரிக்கணும். அது மட்டுமல்ல, இந்த நாளில் துஆக்கள் கபூல் ஆகக்கூடிய நிறைய நேரங்களை அல்லாஹ்தாலா நமக்கு கொடுத்துருக்குறான். அதனால இந்த வாய்ப்பை நம்ம எல்லோருமே பயன்படுத்தி ஒவ்வொரு வாரமும் இந்த ஜுமாவுடைய தினத்தில் கூடுதலான அமல்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அடுத்த ஜுமா வரைக்கும் நமக்கு ஏராளமான பலன்களையும் கொடுக்கும், இன்னும் பரக்கத்தையும் அதிகப்படுத்தும். இன்ஷா அல்லாஹ் எல்லோருமே இந்த ஜுமாவுடைய தினத்தை பயன்படுத்துங்க. இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு அமலை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம எல்லோருடைய தேவை எதுவாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அது பணத்துடைய தேவையாக தான் இருக்கும். முக்கால்வாசி நபருடைய தேவை அப்படின்னா அது கட்டாயம் பணத்தேவை தான். அப்படிப்பட்ட அந்த பணத்தை நமக்கு பரக்கத்தாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு அமலை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லணும் அப்படின்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை அப்படின்னே நான் சொல்லுவேன். ரொம்ப ஈஸியான வார்த்தை. இந்த வார்த்தையை நம்ம இன்றைக்கு ஜுமாவுடைய தினத்தில் நம்ம உச்சரிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உருவாக்கும். இதை யார் சொல்கிறாங்களோ அவங்க ஏழையாக இருந்தாலும் அவங்க வசதி படைத்தவர்களாக மாறுவாங்களாம். இன்னும் இந்த வார்த்தையை சொன்னோம் அப்படின்னா தினமும் சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு தொழிலில் வியாபாரத்தில் நமக்கு அதிகமான லாபத்தை கொடுக்குமா. இன்னும் கடன் பிரச்சனை இருக்கிறவங்க இதை சொன்னாங்க அப்படின்னா கடன் ஆயுசுக்கும் வராதாம். இன்னும் சொல்கிறாங்க, இந்த ஒரு அமலை செய்கிறவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் பணம் பின்தொடர்ந்து வருமா. அந்த அளவுக்கு பரக்கத்தை கொட்டக்கூடிய வார்த்தை அப்படின்னு சொல்லப்படுது. எனவே இன்றைக்கு ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு இந்த வார்த்தையை ஒரு முறை நீங்கள் உச்சரிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உங்களுடைய பரக்கத்திற்காக, இன்னும் உங்களுடைய குடும்பத்தினருடைய பரக்கத்திற்காக துஆ செய்யுங்க. இப்போ அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம ஜஅல் மல் பரக்கத்தி பரக்கத்தைனி. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹுவே பரக்கத்தை பொழிவாயாக, இன்னும் அதிலே பன்மடங்கு அதிகமான பரக்கத்தை பொழிவாயாக. அல்ஹம்துலில்லாஹ். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. பன்மடங்கு அப்படின்னா அல்லாஹ்வினுடைய ஒரு பரக்கத் கிடைச்சாலே போதும். அதில் பல மடங்கை நம்ம கேட்டு அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான் அப்படின்னா நம்மளோட அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது. எனவே இன்ஷா அல்லாஹ் பல மடங்கு பரக்கத்துக்களை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைய தினம் ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக இதை ஒரே ஒரு முறை இதனுடைய பொருளை உணர்ந்து நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. இது ஆதாரபூர்வமான ஹதீஸ்லேருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை. முஸ்லிம் நூலில் பதிவான ஒரு ஹதீஸ். இதை போல ஏராளமான பரக்கத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்குது. அதை நம்ம தான் தேடி பிடிக்கணும். சுபஹானல்லாஹ். நம்ம சேனலில் வரக்கூடிய நிறைய வஜீஃபாக்கள் அப்படி தான் நம்ம தேடி பிடிச்சு தான் போடுறோம். இதை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே போதும், நம்மளோட வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும். நம்ம செல்வ செழிப்போடு வாழலாம், நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம். இன்னும் கேட்கக்கூடிய துஆக்களும் நமக்கு உடனடியாக கபூலாகும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் நீங்கள் இந்த ஒரு சின்ன ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்த வாரம் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய ரிஸ்கில், உங்களுடைய பொருளாதாரத்தில், உங்களுடைய தொழில்களில், வியாபாரத்தில், வேலையில் அல்லாஹ் தஆலா எவ்வளோ பரக்கத்தை கொடுக்குறான் அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் நீங்கள் இதை ஓத ஆரம்பிச்சிருவீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சுட்டு எல்லா மக்களுடைய கடன் பிரச்சனையும் நீங்கணும். எல்லாருக்குமே அல்லாஹ் தஆலா செல்வ செழிப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு துஆவை கேட்டுக்கோங்க. அந்த துஆவில் கட்டாயம் என்னையும் சேர்த்துக்கோங்க. நான் உங்கள் எல்லாருக்காகவும் துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். மேலும் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே இதை ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.